ஹலோ ஆல். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் குப்பை, புகைன்னு அருவருப்பான நாற்றம் வருது. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு ரொம்ப அழகான பூக்கள பிடிச்சுக்கிட்டு, அதுல வர்ற வாசனைய நல்லா முகர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ இந்த 2த்துக்கும் உள்ள வித்தியாசத்த தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஸ்மெல். ஸ்மெல்னா என்ன? நீங்க உணரக்கூடிய எந்த ஒரு நாற்றம், நல்லதோ, கெட்டதோ, புகை, கெட்டுப்போன உணவு, இல்லன்னா குப்பை, இந்த மாரி விஷயங்கள் தான் வாசனை அப்படின்னு சொல்லுவோம். இத நீங்க உணரும்போது நல்லாவா ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல இல்லையா? ஆனா நறுமணம், அதாவது சென்ட். இது என்னன்னா, இனிமையா அல்லது மென்மையான வாசனை. பெரும்பாலும் பூக்கள், வாசனை திரவியங்கள் இந்த மாரி பொருட்கள்ல வர்றது தான் சென்ட். இப்போ இத இங்கிலீஷ்ல ரொம்ப அழகான ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. என்னன்னா, ஆல்ஃபேக்டரி இமேஜரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு எழுத்தாளர் ஒரு கதைய எழுதும்போது வாசனை பத்தி விவரிக்கிறாங்க. சில சமயம் நீங்க ரீட் பண்ணும்போது அத ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? அது நீங்க நிஜமாவே அந்த வாசனைய உணர்ற மாரி இருந்திருக்கும் இல்லையா? இந்த முகர்வு திறன், இந்த வாசனை படிமம், இது எல்லாத்தையுமே நீங்க உணரும்போது, இதுக்கு பேரு தான் ஆல்ஃபாக்டரி இமேஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட மூளைக்கும், வாசனைக்கும் ரொம்ப நேரடியான தொடர்பு இருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கா? மழை பெய்ஞ்சதும் மண்ணுல வர்ற அந்த வாசம் உங்கள சின்ன வயசுக்கே கூட்டிட்டு போயிடும். இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட சமையல் வாசனை உங்க பாட்டி வீட்டு ஞாபகத்த உடனே கொண்டு வரும். இதத்தான் எழுத்தாளர்கள் எல்லாருமே அவங்களோட எழுத்துக்கள் மூலியமா உங்கள உணர வைக்கிறாங்க. எப்போ ஒரு எழுத்தாளர் இந்த குப்பை போல கெட்டுப்போன விஷயங்கள பத்தி எழுதுறாங்களோ, அப்ப நாற்றம், துர்நாற்றம், நெடி இந்த மாரி வார்த்தைகள எல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த ஃபீலிங் தோணும் இல்லையா? இத படிக்கிறவங்க மனசுலயும் ஒரு பயம், வெறுப்பு இல்லன்னா ஒரு அலட்சியம் அந்த மாரி ஒரு உணர்வு ஏற்படும். ஆனா இதுக்கு நேர்மாறா கீழ இருக்கிற படத்துல இருக்கிற அந்த ரொம்ப வாசனையான பூக்கள் மாதிரி சந்தோஷமான, அமைதியான ஒரு சூழ்நிலைய உருவாக்கணும்னா, சுகந்தம், மனம், நறுமணம் இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? அது அந்த இடத்த வரவேற்கிற மாதிரி, அங்க நம்ம இருக்கிற மாதிரி நிம்மதியாவும், இல்ல பாதுகாப்பாகவும் உணர வைக்கும். ஸோ, ஆல்ஃபாக்டரி இமேஜரி. இன்னைக்கு ஒரு புது வேர்ட் இங்கிலீஷ்ல படிச்சீங்கல்ல? ஞாபகம் வச்சுக்கோங்க.